முதலாவதாக என்ன செய்தார்? முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், என்ன செய்தார்? கைத்தொழில் செய்தார், வேலை செய்தார், டென்ட் ஒர்க் பண்ணார் இல்லையா? அதான முதல்ல பண்ணார். போனோம் நாங்கள் கூடார தொழில் செய்தார். கூடார தொழில் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க வந்து இந்த தோலில் செய்யக்கூடிய தோலை வந்து சாக்கு தைக்கிறது மாதிரி தைப்பாங்க. இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த மூப்பர்களை எல்லாம் 20ஆவது அதிகாரத்தில் இந்த கைகளே அப்படின்னு காட்டும் போது காப்பு பிடிச்சிருந்துருக்கும், ஒரு கை காப்பு பிடிச்சிருந்துருக்கும். எதற்காக அவர் ஊழியம் செய்ய வேண்டியவங்களுக்கு என்ன சில பேர் சொல்கிறாங்க, மற்ற அலுவல்களிலே நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது, வேறு எந்த அலுவலகங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. சில பேர் நான் முழு நேர ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், வேறு எந்த அலுவலகங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம முழு நேர ஊழியத்துக்கு யாருமே வரக்கூடாது, என்ன சொன்ன பவுலடியாரை போல் நாம் வேலை செய்து சம்பாதித்து நாம் ஊழியம் செய்ய வேண்டிய ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்கிறேன். வேதாகமத்தினுடைய ரெண்டுமே இல்லை. பவுல் ரெண்டு இடத்துலையும் செய்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் யாராவது அதை வந்து தப்பாக குறிப்பிடக்கூடாது. ஏன்னா சில இடங்களில் அவர் வந்து சொல்கிறாரு, சில இடங்களில் அடுத்த சபைகளில் நான் சம்பளம் வாங்கி உங்கள் சபையில் சம்பளம் கொள்ளையடித்து, அதாவது அவங்கள அநியாயமாக அவங்கள்ட்ட அந்த வாங்கி உங்கள்கிட்ட நான் சரி நீங்கள் தான் எனக்கு போஷிச்சிருக்கணும். 9ஆவது அதிகாரத்தில் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதே இருப்பாயாக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் செஞ்சுருக்கணும், எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது, எனக்கு செய்ய வேண்டும் நான் சொல்லலை, இருந்தாலும் செலவு செய்யவும் செய்யப்படவும் அப்படிங்கிறாரு. நான் இலவசமாக இதை கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தெரிய வேண்டும்ன்றது. ஆக ஒரு முன்மாதிரியாக இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே தெசலோனிக்கே பட்டணத்தில் இப்படி பண்ணியிருக்கிறாரு. அங்கே இந்த பிரச்சனைகள் என்னென்னா, அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான், வேலையை செய்யாமல் இருக்கிறான். அங்கே வேலை செய்யாமல் இருக்கும்போது இவரும் போய் வேலை செய்யாமல் வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, நமக்கு ஒரு போதகர், நல்ல போதகர் நமக்காக ஏற்படுத்தி கொண்டோம். என்ன நம்மளை மாதிரி ஒரு ஆள் பவர், அவரும் வேலை செய்ய மாட்டார், நம்மளும் வேலை செய்யணும். அவரும் வீடு வீடாக போய் சாப்பிடுவார், நம்மளும் வீடு வீடாக போய் சாப்பிடுவோம். அதை உடைக்கிறதுக்காக என்ன செய்தார்? அங்கே கை வேலை செய்தார். நீங்கள் 2 தெசலோனிக்கர் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் முதல் 12ஆவது வசனம் வந்து வரைக்கும் உங்களுக்கு முன்மாதிரியாக நான் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி, இதுக்கு பின்னாடி எபேசு பட்டணத்தில் போகிறார், அங்கேயும் வேலை செஞ்சுருக்கிறாரு. அங்கேயும் சில பிரச்சனைகள். அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆவது அதிகாரம் 33 முதல் 35 வசனங்கள் வரல. ஒரு காரியத்தை பார்த்தீங்களா? அதில் சரி, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசுவானவர் சொன்ன. இது எந்த இது சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கு? எங்கேயாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த சுவிசேஷ புத்தகத்துலேயும் இயேசுவானவர் இப்படி நேரடியாக சொன்னது எங்கேயுமே இல்லை. வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியமானது, மேலான பாக்கியம். ஆனால் இயேசுவானவர் சொன்ன அநேக காரியங்கள் அவருடைய எனது வாய்மொழியாக பரவி கொண்டிருந்தது. அதில் ஒரு பகுதி அவர் அங்கேருந்து சொல்கிறார், கோட் பண்ணுறார். ஆக அங்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செய்கிறார். அவர் பணம் சம்பாதிக்க மட்டும் வேலை செய்யலைன்னு நம்ம பார்த்தோம். அவருக்கு முக்கியமாக என்ன தேவை இருந்தது? ஒரு ஃபெலோஷிப் தேவை இருந்தது. என்ன உணர்ந்தார் என்று செய்யும்போது ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. வீட்டில் போய் அவர்களோடு கூட ஐக்கியப்படுகிறார். அதற்கு அடுத்ததாக என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தா மார்க்கெட் பிளேஸ் இவாஞ்சலிசம் அப்படின்றோம். அதாவது இப்போ போன தடவை நம்ம பேசும்போது நம்ம பேசுகிறோம், ஐடி கம்பெனிஸில் வேலை செய்யக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் அந்த இடத்தை தங்களுடைய ஊழிய ஸ்தலமாக மாற்ற வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். பணம் நல்லா சம்பாதிக்கணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், இது அல்ல கோல். ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் வைத்திருக்கிறது. எந்த இடத்துல வைத்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய கோல் என்ன? எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருந்தாலும் நம்மை தேவ ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். அது மார்க்கெட் பிளேஸ் எவாஞ்சலிசம். பொதுவாக அந்த நாட்களில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டவுனாக எடுத்துக்கிறோம் அல்லது கிராமத்துக்கு போவோம். எல்லா மக்களும் வந்து சாயந்தரம் அப்படி கூடக்கூடிய இடம் இந்த டீ கடை பெஞ்சாக இருக்கும். டீ கடை பெஞ்சி இல்லை, அல்லது வந்து இந்த பார்பர் ஷாப் பெஞ்சி, எல்லோரும் அப்படி வருவாங்க. அல்லது காய்கறி கடை மார்க்கெட் வந்து உட்காந்துருவாங்க, 4 பேர் உட்காந்துட்டு பேசுவாங்க. காய்கறி அப்படி போகிற வர்றவங்கள்ட்ட என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னா, அதுதான் அந்த சோசியலைசிங் பிளேஸ். எல்லாருமே வந்து சமுதாயமாக கூடக்கூடிய ஒரு கடை வீதி. பவுலடியார் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு என் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சொல்லலை. எங்கே மக்கள் இருக்கிறார்களோ அங்கே போகிறார். ஹி வென்ட் வேர் த பீப்புள் வேர். அவங்களுடைய அன்றாட வேலையில் சில ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க, சபையில் கொட்டடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, நேராக வயலுக்கு போயிடுவாங்க. அந்த வயலில் அவங்க வேலை செய்யும்போது அவங்களோட கூட இறங்கி அவங்களோட வேலை செஞ்சு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் கேட்டு அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அதுதான் இதை இன்கார்னேஷன் இவாஞ்சலிசம். இன்கார்னேஷன் இவாஞ்சலிசம்னா அந்த இடத்துல போய் நாமே அவர்களோடு கூட அவதாரம் எடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்.
வெளியில் இருந்துட்டு சொல்லிட்டு போகிறது ஈஸி. நம்ம இந்த டிவி ப்ரோக்ராமே ரொம்ப ஈஸி. இங்கே இருந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்களோட கூட உட்கார்ந்து அவங்களோட கூட அழுகிறவருடைய அழுது, சந்தோஷப்படுகிறவருடைய சந்தோஷப்பட்டு, இந்த இவாஞ்சலிசம் தான் அவர் இந்த ஊழியத்தை தான் அவர் செய்திருக்கிறார். கிடைக்கவர்கள் எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்றும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார், வேலை செய்திருக்கிறார். அதற்கடுத்தாக என்ன செய்ய பார்த்தோம், ஜெப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணினார் என்று சொன்னோம். சம்பாஷணைக்கு வார்த்தை சரியான வார்த்தை என்ன நம்ம பார்த்தோம், அதாவது ஒருத்தர் பேசிக்கிறார், டயலாக். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, நம்முடைய நிகழ்ச்சி இப்போ டயலாக். நான் சில நேரம் மோனோலாக் போயிடுறேன், அதுக்கப்புறம் டயலாக், டிஸ்கஷன் வந்து டயலாக்டோ எனக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார். நம்ம இதான் நான் சொல்கிறேன், அதாவது நம்மளுடைய போதனை முறையே கொஞ்சம் மாற்றணும். ஒன் வே டிராஃபிக் இல்லாமல் நம்ம சில நேரத்தில் இந்த போதிக்கும் பொழுதே நம்ம எங்கேருந்தோ வார்த்தைகளை கொண்டு வந்துடும். ஏதோ ஒரு வார்த்தை, இப்படியாக நான் கடந்து வந்து கொண்டிருந்த போது இங்கே வீட்டு இருக்கக்கூடிய எல்லோரும் இப்படியாக நான் வந்தபோது நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இவ்வளோதான் 2 வார்த்தை, உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லுது. இங்கே வீட்டு இருக்கக்கூடிய அருமையானவர்கள் என்னது மேடை பேச்சு சொற்பொழிவுகள். சொற்பொழிவு வந்தானே அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு அலர்ட் ஆயிடுவாங்க. அதாவது ஜெபம் பண்ணும்போது நிறைய இடங்களில் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஏதோ நிறைய வார்த்தைகளை சொல்கிறோம், சில மக்களுக்கு புரியலை. சில மக்கள் ரொம்ப கூர்ந்து கேட்குறாங்க. சாதாரண வார்த்தைகள்லாம் ஜெபம் பண்ணணும், சாதாரண வார்த்தைகளில் பேசணும் அவங்களோட, சிம்பிள். அதே சமயத்தில் ஒரு நல்ல வார்த்தைகள், அதாவது அந்த மேடைக்கென்று அதாவது ஒரு அவை பேச்சுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கணும். அதை விட்டு கண்ணாமண்ணான்னு இந்த கொலாயடியில் பேசுகிற மாதிரி பேசிட முடியாது. அதே சமயத்தில் வீட்டில் நல்லா மற்றவர்களோடு பேசும்போது பேசணும், சம்பாஷணை பண்ணினார். அதுக்கடுத்தாக இன்னொன்று பண்ணுறோம்னா, ஓய்வு நாள் தோறும் அவர் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணினார். 3வதாக என்ன பார்க்கிறோம் என்றால், யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார் அப்படிங்க. புத்தி சொன்னாருங்கிற வார்த்தைக்கு என்னென்னா எபித்தேன் அப்படின்னு, அதாவது பெர்சுவேடட். புத்தி சொல்கிறதுனா உட்கார வச்சு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறது, இனி இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இப்படி தான் இது அப்படின்னு. மனமாற்றத்திற்கு ஊக்குவித்தார். சும்மா அள்ளி விதையை தெளிச்சிட்டு போயிடல, தனிப்பட்ட நபர்களோடு கூட போய் அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக எப்படி வரும்னு சொல்லி புத்தி சொல்லுதல் என்பது அவர்கள் நிச்சயமாக ஒரு முடிவெடுக்கணும், முடிவெடுக்கும்படி தூண்டினார். பிரதிக்கிரியை பெருமளவுக்கும் அவர்களை கூட வலியுறுத்தினார். அதான் புத்தி சொல்லுதல் அப்படிங்கிற வார்த்தை. இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமானது. பொதுவாக பேசிட்டு சரி எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன்னு போயிடல, தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு ஆளையும் சந்தித்திருக்கிறார், அவர்களோடு கூட பேசியிருக்கிறார், குடும்பமாக சந்தித்திருக்கிறார். அதற்கடுத்த இன்னொரு வார்த்தை 4வது, இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்தார். வசனம் 5 சொல்லு, இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். அந்த வார்த்தை திருஷ்டாந்தப்படுத்தினார்னா என்ன வார்த்தை, நான் ஏதாவது ஞாபகம் வருதா, ஏதாவது திருஷ்டாந்தப்படுத்துறாரு, ப்ரூஃப் தமிழில் ப்ரூவ் பண்ணார், நிரூபிக்கிறார். அதான் இங்கிலீஷில் திருஷ்டாந்தப்படுத்தினாரோ, ஓகே. நிரூபிக்கிறார், ஒன்று நிரூபிக்கிறார், திருஷ்டாந்தப்படுத்துகிறார் என்னங்க, உறுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை கிரேக்கதை டயா மெட்ரோமனஸ் அப்படின்னா, இந்த மார்ட்டிடம்னு வருதுல்ல, மார்ட்டிடம் அப்படின்னு வருவதில்லை, அதாவது சாட்சி, இரத்த சாட்சி, அந்த இது வருது. அதாவது 2 பேருக்கு இடையில் அவர்களுக்கு சரியான சாட்சியை கொடுக்கிறார், இரத்த சாட்சி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தில் பேதுருவானவர் சாட்சி சொன்னாருங்க, அதே வார்த்தை பேர். சாட்சி சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக இதுதான் அது, இவர்தான் அவர் அப்படி. இன்னொன்று செஞ்சார், என்ன செஞ்சார்னா, ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு சண்டை பண்ணிக்கொண்டு வஸ்திரத்தை உதறிவிட்டு இதோ நாங்கள் புறஜாதி இடத்துல போகிறோம் அப்படின்னு போயிட்டார். சொல்லி பார்த்தாரு, புத்தி சொன்னார், அவங்களோட உரையாடினார். பின்னும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஓகே, இனிமேல் உங்களுக்கு செய்ய வேண்டியது கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு. தனக்கு எதிர்த்து நின்று தூஷித்த போது தன்னுடைய வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலை மீது இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியர் இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் 6வதாக நாம் பார்க்குறோம் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவித்தது மட்டுமல்ல, ஞானஸ்தானம் கொடுக்கிறார். 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமாம், எல்லா இடத்தையும். இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 14 முதல் 16வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு நான் கொடுத்தேன், காயுக்கு கொடுத்தேன், ஸ்தேவான வீட்டாருக்கு கொடுத்தேன், இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்தேன், கணக்கில்ன்ட்டு.
இப்படி உள்ள ஆளை வேலைக்கே வைக்க மாட்டாங்க இல்லை. ஞாபகம் மேலே எத்தனை பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தோன்றிருக்காரு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லவில்லை. அதாவது ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு எனக்கு. முதல் படனானவர்கள் அப்படி அந்த ஸ்தேவானுடைய வீட்டார் அகையாவிலே முதல் படனானவர்கள். 7வதாக இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தேவ வசனத்தை உபதேசம் செய்து கொண்டு வந்தார். 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அவர்களுக்கு உள்ளே இல்லை, அவர்களுக்குன்னு கூட கிடையாது, அவர்களுக்கு உள்ளே. நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அவங்கள கூட்டி சுற்றி உட்கார வச்சு நல்லா நடுவில் அவர் உட்கார்ந்து சொல்கிறார். மேடை பேச்சில் அவர்களுக்கு உள்ளே. இந்த உபதேசம் பண்ணினாருங்கிற வார்த்தை என்ன? மறுபடியும் நம்ம இந்த டிடாஸ்கான் அப்படிங்கிற, அதாவது ஞான உபதேசம் போதனை. இது ஒரு நாளில் செய்தார். நீங்கள் இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அது என்ன சொல்லுவோம், நம்ம காலம் எழுதப்பட்டது உபதேசம் பண்ணிக்கொண்டு வந்தான் அப்படின்னா என்ன காலமாக இருக்குது? கண்டினியூவஸ் இல்லையா? கண்டினியூவஸ். இப்போ ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஹி வாஸ் டீச்சிங். ஏதோ ஒரு நாளில் உபதேசம் பண்ணிட்டோம் அப்படி இல்லை. ஹி வாஸ் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தது. இவ்வளவும் செய்திருக்காரு எல்லா இடத்துலையும். போனோன்னு ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வேலை செய்திருக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக சபைகளில் அவர் அறிக்கை செய்திருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு, சம்பாஷணை பண்ணியிருக்கிறாரு, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கேட்கலன்னா அடுத்த இடத்துக்கு உடனே போயிருக்கிறாரு. அப்புறம் சுவிசேஷத்தை ரொம்ப விளக்கமாக அவர்களுக்கு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு அவர்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு போதித்து இருக்கிறார். ஸோ ஒரு ஊழியக்காரன் ஏதோ நான் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டேன் அதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. அதை தொடர்ந்து வரக்கூடிய அவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்குறோம். நம்ம இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளவு தூரம் நாம் போக வேண்டுமா? ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக என்னது செய்யணும்? இப்படி நீங்கள் என்னது ஏன் கட்டாயம் செய்யணுன்றீங்க? சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வராதுன்றாங்க. மறுபடியும் நம்ம எத்தனை தடவை நம்ம போகலாம்? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை ஜெபிக்கணும். நிறைய இடங்களுக்கு போனால் கதவுகள் திறக்கப்படும். அதாவது பவுல் சில இடத்துல சொல்றாரு, இவருக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. இதே கொரிந்தியர்கள் எழுதின நிருபத்தில் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. ஏன் இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு காரியங்கள் செய்யணும்? ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. ஒருவேளை இன்னொரு எடுத்துக்கிறோம். நிறைய பேர் நம்ம பேசுகிற ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். என்னென்னா, அதாவது நம்ம ஏதாவது சைடில் ஏதாவது ஒரு வேலை செய்து நம்ம செய்யலாமா? அது அவங்களுடைய கன்விக்ஷனை பொறுத்து இருக்குது. இப்போ நமக்கு சரியான வரவுகள் இல்லை அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போ உங்கள்கிட்ட ஏதோ பாவம் இருக்குது பிரதர் அப்படின்ட்டுருவாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது, நல்ல செழிப்பாக இருக்கணும் பிரதர், நல்ல செழுமையாக இருக்கணும் நீங்கள், அல்லது நீங்கள் ஏதோ உங்கள் சுவிசேஷத்தை கொஞ்சம் மாற்றணும். நீங்கள் சுவிசேஷத்தை மாற்றிட்டீங்கன்னா நீங்களும் செழிப்பாயிருவீங்க. இல்லை, ஈஸியாகிட்டா, அதாவது வாசலை நம்ம அகலமாக வச்சுட்டா யார் வேணாலும் வந்துட்டு போகட்டும், யார் வேணாலும் வரட்டும். கணக்கு ஆண்டவருக்கு தானே கணக்கு கொடுக்கணும் பிரதர். நம்மலாம் விட்டுருவோம் பிரதர், ஆண்டவர் பார்த்துக்குருவார். பரிசுத்த ஆவியானவருக்கு மேலே நம்மெல்லாம் ரொம்ப கரிசனை அடைய வேண்டாம். பாஸ்டர் இம்மானுவேல் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள். விசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு அதோடு முடிந்துடாமல் பவுல் தொடர்ந்து அவங்களோட சம்பாஷித்து அவங்களோட பேசி கன்வின்ஸ் பண்ணி நல்ல வார்த்தை சார், கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உறுதியாக, அதாவது அவங்கள தெளிவுபடுத்தி, அநேக குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த ஊழியத்திலும் இதே போல பாடுகள் தான் இருக்குது. அந்த சபை விசுவாசிகளானாலும் சரி, புதுசாக வரவங்களானாலும் சரி, அவங்களோட கூட தொடர்ந்து சம்பாஷணை பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவர் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வரைக்கும் இப்படி இருக்கணும். அவங்கள பூரண புருஷர்களாக நாம் நிறுத்த வேண்டும். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், ஒரு ஊழியத்தை ஏனோ தானோ என்று செய்ய முடியாது. அதே சமயத்தில் ஒரு தடவை சொல்லிட்டோம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மனதார அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். நம்பர் இல்லை, அதாவது நிறைய நம்பரை கொண்டு வந்துட்டோன்னு இல்லை, கர்த்தருக்காக கனிகளை, நிலைத்திருக்கக்கூடிய கனிகள், வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, தலைமுறையாக சுவிசேஷம் அவர்களுக்கு செல்ல வேண்டும். பவுலுடைய இதை தான் செய்திருக்கிறார். இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.